வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 24வது பகுதியை காண உள்ளோம். இந்த பாலக வீதி 24வது பகுதி பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோல் எனும் இந்த பதிவினை காண உள்ளோம். இந்த பதிவு கிட்டத்தட்ட தொடர் பதிவாக செயல்மன்றம் என்ற இந்த இணையதளத்தில் தொடர்ந்து பயந்து வருகிறோம். இந்த இணையதள பதிவு அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற அந்த காரணத்தில் அனைவருக்கும் பல்வேறு துறைகள் சார்ந்த அந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் சார்ந்த அந்த பதிவுகள் தொடர் நிலையாக நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த பதிவு அனைவருக்கும் எந்த காலகட்டத்திலும் நிலையாக இருக்கக்கூடியவை. அவை நம் காலகட்டத்தில் அவை நிலைத்து நின்று இந்த காலகட்டமும் அதனுடைய செயலாக்கத்தில் நிலைத்து நின்று ஒரு விரிவாக்கமாக செயல்படும் என்பதனையும் கூறி இந்த பதிவு அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான நிலையில் அந்த புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்ற அந்த பகுதி நாம் கூறும் இந்த பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதனை வானியல், அண்டவியல், வணிகவியல், எணினியியல் போன்றவற்றுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை இந்த செயல்மன்றம் என்ற இணையதளம் கலந்துரை பாடத்திட்டமாக என்றும் அறிமுகம் செய்கிறோம். செயல்மன்றம் என்ற இந்த இணையதளம் கிட்டத்தட்ட சுழலியல் சார்ந்த அந்த பகுதியில் நாம் நடைமுறைப்படுத்தப்படும் அந்த கணக்கியல் கொண்டு ஒரு நிலையான வாழ்வியல் அமைப்பை உருவாக்கும் பன்முக நடைமுறையாக இந்த மல்டி டிசிப்ளினரி என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பன்முக நடைமுறையாக எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வானியல், அண்டையியல், எணினியியல் போன்றவை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்து நின்று நம்ம வாழ்வாதாரத்தின் அமைப்புகளை பகுப்பாய்வு மூலம் செய்த அந்த கற்றல் நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிதலை உருவாக்கி அந்த புரிதல் எவ்வாறு எழுத்துருவாக சொல்லாக நமது மொழியில் தமிழ் மொழியில் தொல்காப்பியம் முதற்கொண்டு நிலைத்துள்ளது என்பதனை இந்த செயல்மன்றம் என்ற இணையதளம் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றை கணக்கிட உதவும் நிலையான கற்றல் முறையாக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். எழுத்துரு, சொல், பொருள், யாப்பு, அணி இவை இலக்கிய வரலாறு. நாம் 5 விரல்கள் ஏற்கனவே கூட்டிய போல இந்த கட்டை விரல் ஒரு எழுத்துருவுக்கும் இந்த ஆள்காட்டி விரல் சொல்லுக்கும் இவை இரண்டும் சேர்ந்து எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருள்பட யாப்பு முறையில் அணி சேர்ந்து அந்த 5 விரலையும் இந்த செயல்மன்றம் இந்த நூலில் பகிர்ந்துள்ளது. இவ்வாறான பதிவுகள் இந்த செயல்மன்றம் என்ற இணையதளத்தில் பகிர்ந்துள்ளதை கிட்டத்தட்ட 2017 நாம் பகிர்ந்து வருகிறோம். இவை எமது தொடர்நிலையில் எம்காம் என்று சொல்லக்கூடிய முதுநிலை வணிகையில் மதுரை பல்கலைக்கழகம் படித்ததிலிருந்து பின்பு ரயில்வே பணியில் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் கணக்கியல் துறையில் ஒரு சிறு கணக்கு பிரிவு அதிகாரியாக இருந்தது வரை பல்வேறு நிலைகளில் இந்த கற்றல் முறையில் கற்றதை தொகுத்து வழங்குகிறோம். இவை கற்ற நிலை கிட்டத்தட்ட ஒரு 2007ஆம் ஆண்டிலிருந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற அந்த பதிவு தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இந்த யூடியூப் போன்றவற்றில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15,000 யூடியூப் கேட்டுள்ளோம். இவையெல்லாம் அந்த கேட்டல் நிலையில் புரிந்ததை நமது மொழியில் தொல்காப்பியமும் எவ்வாறு சிறந்துள்ளது என்பதற்கும் உதயமூர்த்தி மற்றும் அப்துல் கலாம் போன்றோர் எவ்வாறு அந்த நேர்மறை சிந்தனையை உருவாக்கும் வகையில் செயலாக்கமாக நிலை பெற்றது செயல்மன்றம் என்ற இந்த பதிவு முறையும் எக்லானமி இசிஓ எல்ஓ என்ஓ எம்ஒய் என்று அதை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு எமக்கு இந்திய பல்கலை யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த குழு எமக்கு ஒரு அங்கீகார எண்ணம் அளித்துள்ளது. சார்ந்த இந்த தொடர் பணியை நிறைவேற்றும் வகையில் அதை தொடராக நிறைவேற்றும் வகையில் இது போன்ற பாலக விதி, ஓரெழுத்து மொழி இவையெல்லாம் எவ்வாறு ஓரெழுத்து, சொல், பொருள் எவ்வாறு தமிழ் மொழிக்கும் சிறந்துள்ளது, இவை எவ்வாறு ஒவ்வொரு மொழிக்கும் அவரவர்கள் மொழியில் சிறந்து உள்ளது என்பதை இதை ஒரு வரலாற்று பதிவாக கரந்துரை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் தேர்ந்தெடுத்த அந்த சொற்கள் அவை அந்தந்த மொழிக்கு ஏற்றவாறு நமது மொழியில் தமிழ் மொழியில் உள்ளவற்றையும் இந்த கரந்துரை என்று அக்ரோஸ்டிக் பேட்டர்ன் என்ற அந்த பயன்படுத்த ஆழமான
பிரித்தெடுக்கும் முறையில் தொல்காப்பியம் முதற்கொண்டு பழங்கால இலக்கணத்துடன் இந்த இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிவில் மேற்கொள்வது போல ஒவ்வொரு இலக்கும் அந்த கன நேரத்தை பதிந்து அந்த கன நேரம் அறிதலில் புரிதலில் நமது பதிவாக கற்றல் நிலையில் நிலைபெற்றதை கற்றல் முறைகளும் கணக்கீட்டு முறைகளும் நிலைப்படுத்தலாம் என்பதனை இந்த ஆண்டு ஸ்பானிஷ் ஆய்வுகளில் பகிர்ந்துள்ளோம். இந்த பதிவு கிட்டத்தட்ட எல்லா அந்த பொருள்பட உணரும் அந்த பொருளியல் சார்ந்த அந்த சுழலியல் சார்ந்த கணக்கியல் முறையும் எவ்வாறு பதியலாம் என்பதையும் பல்வேறு நமது ஆதார பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு நிலையில் உள்ள இந்த ஆய்வறிக்கைகளும் உதாரணமாக பூம்புகார் போன்றவை, திருச்சிராப்பள்ளியில் நமது குப்பையை பிரித்தெடுக்கும் அந்த முறையெல்லாம் அந்த பதிவில் இந்த ஆண்டு பதிந்துள்ளது சான்றாக அந்த ஆய்வியல் கருத்தரங்கிலும் ஆய்வியல் பதிவியலும் பதிந்துள்ளோம். இவை எழுத்துருக்கள் எவ்வாறு உயிர்மை ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளது போல மெய்யொலியியல் அடிப்படையில் செல்லியல் என்று சொல்லக்கூடிய செல்லுலார் லெவல் நமது உடல் பகுதியில் எவ்வாறு நிலைத்துள்ளன, அவை எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது, இவை தொல்காப்பிய எழுத்து அதிகாரத்தை ஒளிபரப்பு விதிகள் எவ்வாறு நமது மரபணு சார்ந்த அந்த தாயணை என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த தகவல் கடத்தலுடன் ஒவ்வொரு நிலையும் டிஎன்ஏ அந்த mRNA என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் கடத்தல் நிலையிலும் ஆர்என்ஏ பகுதியும் தாயணையிலிருந்து ஆர்என்ஏ பிரிக்கப்படுகிறது. இவை எவ்வாறு ஒவ்வொரு நாம் படிக்கும் இந்த உயிரியல் சார்ந்த ஒத்த கருத்தோடு ஒருங்கிணைந்த மனித வரலாற்றில் நினைக்கும் வகையில் இந்த எக்லானமி என்று சொல்லக்கூடிய சுழலியல் மொழி சுற்றுச்சூழல் கணக்கிகளை, சுற்றுச்சூழல் என்பது சுழலியல் என்றும் கூறலாம், இந்த மொழி சுழலியல் கணக்கிகளை உருவாக்க ஒவ்வொரு எழுத்தும் நிலையாக நடைபெற்றவை. இவை எவ்வாறு கணினியில் நடைபெற்றுள்ளது என்பதையும் இந்த பதிவில் மேற்கொள்ளும். கணினியில் நடைபெற்றவை கட நேரத்தில் பதியப்படும் இந்த கணினியியல் என்பது நாம் கண்ணால் கணிக்கும் ஒரு இயந்திரம். அவை நமது எண்ணத்தால் செயல்படுகிறது. இவைதான் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய நாம் இன்று ஏஐ என்று சொல்லக்கூடியது. இவை மனித வரலாற்றில் நிலைபெற்றவை, அந்த காலத்திலிருந்து எண்ண அத்தில் தோன்றியவை. எனவே எணினி என்று சொல்லக்கூடியவை எண்ண அத்தில் தோன்றியவை. அந்த எண்ண அத்து அந்த எண் என்ற சொல்லிற்கு முன்பே இலக்கம் என்று ஒரு சொல் உள்ளது. அவைதான் இலக்கியமாக, இலக்கணமாக, மரபாக மக்களின் ரசனை புரிதல் நிலைபெற்றவை. இந்த எண் என்ற சொல்லுகை எண்ண அத்தில் நிலைபெற்றவை. அவை எண் என்ற சொல் குறுகிய 2 எழுத்து சொல் கலைச்சொற்களாக நிலைவு உள்ளவை. இவை யாப்பு முறையில் அணிமுறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பின்வந்த இலக்கிய வரலாற்று பதிவுகள் நிலைப்படுத்தி உள்ளனர். அவை நம் மொழிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. அதே போலதான் கணினி என்ற சொல் பல காலம் ஏற்றுக்கொள்ளாமல் நமது மொழியியலாளர்கள் இருந்தனர், பின்னர் கணினி என்று ஏற்றுக்கொண்டனர். அதே போல எண்ணியல் என்பது நமது எண்ணத்தில் தோன்றியவை. அதே போல்தான் அவை மென்பொருளாக செயல்படக்கூடியவை. இந்த கணினிகள் என்பது இயந்திர பொருள். இவை ரெண்டும் இணைக்கப்பட்டவை தான் கணினிகள். எண்ணியல் என்பதை நாம் டிஜிட்டல் என்று ஆங்கிலத்தில் கூறக்கூடிய அந்த சொல்லை டிஜிட்டல் என்று தமிழ் மொழியில் கூறாமல் எணினி என்று கூறலாம் எனவும் கூறி இந்த பதிவினை மேற்கொள்ளும். இந்த பதிவில் கிட்டத்தட்ட 2018, 19, 20, 21 ஆகிய காலகட்டத்தில் தொல்காப்பியம், திருக்குறள் போன்றவை கணினி எணினி முறையில் எடுத்துக்காட்டாக பல்வேறு நிலைகளில் பதிந்தவை. அது கிட்டத்தட்ட திருக்குறளை 1330 குறளுக்கும் முடிந்த வரையில் ஆங்கிலம், தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளோம். அவை அந்தந்த நேரத்தில் பயின்ற அந்த அணுகுமுறையில் ஆய்வு செய்யப்பட்டு உள்ளவை. பொருளும் அறம் சார்ந்த, பொருள் சார்ந்த, இன்பம் சார்ந்த அந்த நிலை ஒவ்வொரு பரிமாணங்களின் நிலையில் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்படலாம், அறம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையும் பொருள் ஆதாரத்தின் நிலையிலும் இன்பம் சமூக நமது கணக்கியலையும் இணைத்து திருக்குறளிலும் கணினி என்று பயந்துள்ளோம். இவை டிஜிட்டல் என்று பாடத்திட்டமாக மாறுகிறது. ஆனால் எணினி என்று சொல்லக்கூடியவைதான் அவை கணினி எணினி என்று
ஒரு ஆய்வுக் கட்டுரையும் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பயந்துள்ளோம். இதே போலதான் அகத்தமிழ் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்று எம்.எஸ். உதயமூர்த்தி போன்றவர்களாம், அப்துல் ரஹீம் போன்றவர்களாம், வஉசி போன்றவர்களாம் ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த பல்வேறு கருத்துக்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய கருத்தை அகத்தமிழ் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஜூலை 1, 2024 ஜூன் 30, 2025 வரை அகத்தமிழ் ஆண்டின் ஒவ்வொரு நூலும் என ஒவ்வொரு நாளும் அது நூலக பார்வையாக நாம் அந்த நூலில் இருந்து எடுத்தவற்றை செயல்மன்றம் என்ற இணையதளத்தில் காணலாம். இவை தொல்காப்பியமும் கிட்டத்தட்ட எந்தெந்த சொல் அந்த கலந்துரைக்கு ஏற்றவாறு உள்ளதோ அதையும் நாளியல் கணக்கியல் மையம் பயின்றுள்ளோம். இதே போல ஒரு நொடி அந்தாதி எதுகை பாவினம் இவற்றையெல்லாம் இந்த பதிவினில் மேற்கொள்ளும். இதற்காக சான்றாக தான் இந்த ஆண்டு இந்திய தகவல் நூலக அந்த இணையதளத்தில் எமது பதிவு எண்ணும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது இந்திய பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற ஒரு பதிவு எண் என்பதையும் இதன் மூலம் கூறி, இது போன்ற பல்வேறு நேர மேலாண்மை கணக்கியலுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை எக்கனாமி இன் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய தி ஹிஸ்டரி ஆஃப் அக்கௌண்டிங் இன் தமிழ் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய ஸ்பானிஷ் மொழியிலும் பதிந்தவற்றை ஆங்கிலத்திலும் பதிந்து இந்த தொடரில் செயல்மன்றம் இணையதளத்தில் காணலாம். இதே போலதான் பாலக வீதி இன்று நாம் காணக்கூடிய இந்த 28வது புனல் பறந்து பொன் கொளிக்கும் என்ற அந்த பதிவும் பட்டினப்பாளையில் உள்ளவற்றை எவ்வாறு கிட்டத்தட்ட அந்த நிகழ்வில் கூறியது போல இந்த பல்வேறு நிகழ்வுகளில் கூறியுள்ளது போல இந்த பாலக வீதி 28வது பகுதியும் நாம் தங்களிடம் பயன்படுகிறோம். இந்த 28வது பகுதி நமது ஒரு புனல் பறந்து பொன்கொழிக்கும் என்ற அந்த சொல்லாக்கம் நமக்கு ஒரு நிறைவான ஒரு தகவலை தரும் என்ற காரணத்தில் இதை ஆய்வு கட்டுரையாக புனல் பறந்த உருத்திரங்கண்ணனார் கூறியவற்றை பட்டினப்பாளையில் கூறியவற்றை கிட்டத்தட்ட அந்த வசையில் புகழ் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை 28 பகுதியாக இந்த 28வது பகுதியாக இன்று புனல் பறந்து பொன் கொழிக்கும் அந்த கொழிக்கும் என்ற சொல்லை தங்களிடம் கலந்துரை சொல்லாக பகிர்ந்துகிறோம். இவை எமது திறந்த வெளி உலகளாவிய அளவில் உள்ள அங்கீகாரம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அங்கீகாரம் பெற்ற எண்ணையும் பெற்றுள்ளது என்பதனை கூறி ஏற்கனவே கூறியது போல் இந்திய தகவல் வித்துவான் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணையும் அதே போல இணையதள அறிவியலாளர்கள் உலக அளவில் உள்ள அறிவியலாளர்கள் எண்ணையும் பகிர்ந்துள்ளோம். இந்த பதிவு எண் கிட்டத்தட்ட 5440 என்ற கடைசி இலக்கத்தை கொண்ட உலகளாவிய அந்த ஆய்வாளர் பங்கேற்பு எண்ணும் வித்வான் என்ற 713099 என்ற வித்வான் என்ற எண்ணுடன் வெப் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வருடம் 5535 QMR என்று சொல்லக்கூடிய அந்த இவற்றெல்லாம் கலந்துரை சொல்லாக்கம் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற சொல்லாக்கத்தில் இந்த ஆய்வியல் கட்டுரையில் பயிர்ந்துள்ளோம். இவையெல்லாம் நாம் ஒரு தமிழ் மொழிக்கு உண்டான ஒரு தரமான செயல். ஏற்கனவே பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆய்வறிக்கைகள் தமிழ் நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், மதுரை பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள அந்த சொல் அகர முதலி சொல் பிறப்பியல் போன்றவற்றெல்லாம் இந்த கலந்துரை சொல் பகிர்ந்துள்ளோம். இதை தகுதி என்று சொல்லக்கூடிய தரம், குணம், திறமை என்று இந்த கலந்துரை சொல்லாகும். கணினி என்று சொல்லக்கூடிய எணினி என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகளுக்கு அந்த உள்ளார்ந்த பொருள் தரும் அர்த்தத்தை தங்களிடம் தொடர்ந்து இந்த பதிவினில் மேற்கொள்வது எமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மேலும் செயல்படக்கூடிய அளவில் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கருத்தாக்கத்தில் இந்த பாடத்திட்டத்தினை உங்களிடம் மீண்டும் செயல்மன்றம் கலந்துரை பாடத்திட்டம் கிட்டத்தட்ட பதிவர் தங்கவேலு சின்னசாமி என்ற அந்த யூடியூப் facebook.com செயல்மன்றம் என்று சொல்லக்கூடிய முகநூல் போன்றவற்றெல்லாம் தொடர்ந்து பாடமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவை நடைமுறை பயனாக அந்த ஒவ்வொரு நிலையும் இரும கொள்கைகள், அந்த இரும கொள்கைகள் என்று சொல்லக்கூடிய எண்ணினியல் என்று சொல்லக்கூடிய கணினி முறையில்
பல்வேறு நிலைகளில் இந்த எண்ணினியலும் ஒரு பிரிவாக எண்ணினியல் 0, 1 என்ற இலக்கு எது சரியோ அதை எடுத்துக்கொண்டு அதை செயலாக்கமாக பயன்படுத்தும் பொழுது இந்த இரும கொள்கையை தான் இந்த கணினி கருவியியல் எணினி முறையில் எணினி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பெற்ற பல்வேறு தளங்கள் நமது மனித கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டினை இயக்கும் கருவிதான் எண்ணியல் எனவும் கூறி இந்த மூலம் தங்களிடம் இந்த பதிவினை தொடராக நாம் பதிகிறோம். அதற்கு பின்னர் தற்போது பாலக வீதி 28வது பகுதி பொன் கொழிக்கும் புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்ற இந்த 28வது பதிவினை காண உள்ளோம். பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என பட்டினப்பாளையில் கூறியவற்றை வசைப்புகள் வயங்கு வெண்மை திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தலைவுணங்கை புல்பே என்ப புயல் மாறி என்று அந்த பட்டினப்பாலை தொடர் எவ்வாறு வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன்பொழிக்கும் விளைவு ஆவியல் கிழங்கி என்று அந்த பகுதியோடு இந்த பாலக வீடு 32 வரை தொடரலாம் என்று உள்ளோம். இன்று 28வது பகுதியை காண உள்ளோம். இந்த அண்டையியல் வாணிகள் எவ்வாறு இவற்றுக்கு பொருந்தும் என்பதனை ஏற்கனவே கூறியது போல இந்த அண்டவியல் அண்டுமிடம் ஒவ்வொரு பொருளும் அண்டுமிடம் அவை நாம் கண்டவை. அவை எடுப்பாக நமது தமிழிசை பாடல்கள் எடுப்பாக கூறுவது கர்நாடக சங்கீதம் கூறுவது போல தமிழிசையில் அண்டவிகள் அண்டுமிடம் தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமாவை என்ற தொடுப்பு ஒன்றாகும். தொடுப்பு 2ஆக கண்டத்தில் ஒன்றியவை யாண்டுமவை மண்டியவை என்று தொடுப்பு 2ஆகவும் ஒடிப்பாக கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. இவை எல்லாம் நாம் காண்பவை. இன்று காணும் இந்த உலக புவி இயல்பு புதிய விசைத்திறன் நாள்தோறும் மாறக்கூடியது. இந்த நாள்தோறும் மாறக்கூடியவற்றில் எவ்வாறு ஒரு புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்ற அந்த சொல்லமைப்பில் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதனை நமக்கு அந்த புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்று காவிரி பகுதிக்கு உருத்திரன் கூறிய போதிலும் அவை எவ்வாறு நிலைத்து நின்று நமக்கு வாழ்வாதாரத்தை இந்த இடத்தில் வாழ்ந்தாலும் காவேரியில் நாம் கால்வாய் விரியும் அந்த காவேரி பகுதியில் வாழ்ந்த போதிலும் தமிழ் மண்ணில் வாழ்ந்த போதிலும் இவை அனைத்து பகுதிக்கும் பொருந்தக்கூடிய அண்டவியல் அறிவியல் கருத்தோடு ஒட்டி பல்வேறு பதிவுகள் நிலைத்து நின்ற போதிலும் இந்த பதிவும் அதனுடன் ஒன்றாக கருதி இந்த அந்தாதி எதிரை பாடலுடன் இந்த பதிவு பாலக வீதி எழுப்பும் புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்ற சொல்லினை எங்களிடம் பயந்து கொண்டோம். ஒழிக்கும் பொன் ஆரம் மினுக்கும் ஒழிக்கும் பொன் ஆரம் மினுக்கும் கழிபடும் மண்ணின் சேர்ந்த கலவை. கழிபடும் மண்ணின் சேர்ந்த கலவைதான் பொன்னாக ஆரமாக மினுக்கும் அந்த பொன்னிறம் காந்தவை பொன் கொழிக்கும் என்று சொல்லக்கூடியவை. இவை செழித்து வளரும் செடி கொடிகளும் செழித்து வளரும் செடி கொடிகளும் பழியை ஏற்று வாரி வளரும். இவை நாம் பழித்து அவை பல்வேறு நிலையில் அவை சரியாக நம்மை கவனிக்காத நிலையில் மரம் செடிகளும் கவனிக்காத நிலையில் நாம் அவற்றையும் பழித்து ஏற்று வாரி வழங்கும் அந்த வழக்கம் போல இந்நிலையும் பழக்கம் என மக்கள் கடந்து உழவு தொழிலே மகிழ்வு தரும் என கூறி கழிவுப் பொருளும் உரமாகி ஏற்கும். இவை கழிவுப் பொருளும் உரமாகி ஏற்கும் என்பது இந்த சுழலியல் சார்ந்த புதிய விசையாகிய இன்றை தரக்கூடிய அந்த சைகையில் நாம் பெற்ற பல்வேறு நிலைப்பாடுகள் அறிவியலாக தொடர்ந்து நிலவை ஆன்மீக கருத்துக்களில் ஒன்றி செல்பவை. இவை போற்றும் வகையில் நாம் ஏற்றதொரு பொருளாக மாற்ற வேண்டும். கழிவுப் பொருளும் உரமாக ஏற்கும் ஏற்றதொரு பொருளின் சுழற்சி மாற்றம் என மகிழ்ந்திட நாளும் வற்றாத நதி வழிந்து ஓட சற்றே மதித்து மலையினை போற்றுவோம். மலையினை போற்றுவோம் என்பது நம் இயற்கை சார்ந்த இறைமை சார்ந்த கருத்துக்கள் அவரவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக்கம். இவை மலையினை போற்றுவோம் என்பது மலையில் சமூகத்தில் சகல மனிதனுக்கும் மூச்சாக கருதக்கூடிய சமூகமாக மானிடம் கருதப்பட வேண்டும். சகல மனிதர்களும் மூச்சாக கருதப்பட வேண்டும் சமூகமாக என்ற சொல் கருந்துரை பாடத்திட்டத்தில் விவரிப்பது போல இந்த போற்றும் வகையில் மண் வளம் நாற்று நட்டு களைபறித்து கற்கும் காலம் பயிற்சி முறை. இவ்வாறு கற்றல் முறைதான் நமது பயிற்சி முறை. இந்த கற்றல் முறையில் மற்றும் வரலாற்று தலைமைகளே புவி அசை.
இவ்வாறான வரலாற்று தளங்களே புதிய அசைவு. நாம் இன்று புதிய விசையாக பல்வேறு அசைவுகள் நம்மை வழிநடத்தி சென்ற போதிலும் இவையெல்லாம் ஒரு அறிவியல் சார்ந்தது, ஒரு துளி சார்ந்த ஒரு நிலை. இவை சுழலியலில் நாம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறோமோ அது போல புனல் பறந்த பொன் கொழிக்கும் நிலை இருந்தாலும் இவை வரலாற்று தளங்களின் புதிய அசைவு. அவை ஆன்மீக கருத்தாளர்கள் நமது அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கருத்தாக்கம் மிக்க இந்த பண்பாட்டு நாகரிகம் சார்ந்த நிலையும் ஒன்றிணைக்கூடி இந்த புனல் பறந்து பொன் கொழிக்கும் நிலை என்றும் நம்மை காக்க வேண்டும் எனவும் கூறி இந்த செயல்மன்ற பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறோம். புனல் பறந்து பொன் கொழிக்கும் பகுதியினை நிறைவு செய்கிறோம். நன்றி.